Hi guys, வணக்கம் and welcome back to my channel. என்னோட வீடியோ இதான் நீங்க first time பார்க்கறதா இருந்தா என்னோட பேர் தான் ஸ்வேதா. சோ உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த சிம்பிளான மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். என்னன்னா இது பார்க்க கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் lashes-லாம் வச்சிருக்கேன். எனக்கு வந்து lashes பிடிச்சிருக்கு அதனால நான் வச்சிருக்கேன். ஆனா இந்த மேக்கப் லுக் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சம்மருக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்வெட் ஆகும் இல்லையா மேக்கப் எல்லாம் அந்த கன்சீல் பண்ணியிருக்கோம் அந்த கன்சீல் எல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கீழே வந்துடும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் நார்மலாக மேக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி போகும்போதும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் சரி வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த வேஸ்லின் எடுத்து என்னோடய லிப்பில் கொஞ்சம் நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து டேரெக்டாக சன்ஸ்க்ரீன் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா மாய்ஸ்சரைசர் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணல எதுவும் இந்த வெயிலில் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஓவராக ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே ட்ரை ஸ்கின்னு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வேணும்னா மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் அது நல்லா அப்சர்வ் ஆகட்டும் ஸ்கின்குள்ளே தென் கன்சீலர் எடுத்து கொஞ்சம் லைட்டாக என் கண்ணுக்கிட்ட அந்த லிப் ஓரத்தில் அப்புறம் இதில் ஒரு குட்டியாக ஒரு டார்க் பிம்பிள் மாதிரி இருக்குது ஸோ அதை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் தென் இந்த குட்டி பியூட்டி பிளெண்டரை நல்லா வெட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்போதுமே நம்ம பார்த்திங்கன்னா வந்து மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே போடுவோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் கன்சீல் பண்ணிவிட்டு என்னோடய செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன் தென் அகெயின் வந்து இந்த பெரிய பியூட்டி பிளெண்டர் வச்சு இதுவும் வெட்டாக தான் இருக்குது ஸோ இதையும் வந்து லைட்டாக அந்த கன்சீலர் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபவுண்டேஷனுக்கும் நான் இந்த பெரிய பியூட்டி பிளெண்டர் வச்சு தான் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபவுண்டேஷன் போட்டதும் திருப்பி என்னோடய செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சேம் அதே பெரிய பியூட்டி பிளெண்டர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை என்னோடய ஃபேஸ் நெக் எல்லாமே நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ண போகிறேன் பவுடர் போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம ஐப்ரோக்கு போயிடலாம் இந்த ஐஷோட பேலட் எடுத்து நான் ரொம்ப லைட்டாக இது என்ன கலர்னால் ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் மாதிரி இருக்குது இது என் கண்ணில் நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன் போட்டு முடிச்சாச்சு இப்போ நான் என் கண்ணுக்கு மை வைக்க போகிறேன் மை வந்து ரொம்ப லைட்டாக இன்னரில் மட்டும்தான் போடுறேன் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக மை வேணும் ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அவுட்டரில் மட்டும் லைட்டாக திக்காக மை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் நான் அப்படியே மை வச்சு விட்டதுக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும் அண்ட் தென் மஸ்காரா போட்டுக்கலாம் மஸ்காரா போட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து ஐலாஷ் வைக்க போகிறேன் ஸோ நான் ஐலாஷ் வச்சிடுறேன் ஐலாஷ் வச்சு முடிச்சாச்சு லைட்டாக ப்ளஷ் போட்டுக்கலாம் இன்றைக்கி லிப்ஸ்டிக்காக பார்த்திங்கன்னா நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த லிப் பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் என்னோடய லிப்க்கு இது ரொம்பவே நல்லா இருக்குது இந்த லிப் ஸோ இந்த ஒரு லுக் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ குயிக்காக ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு பெரிய லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ